ராசா வந்தாரு, வார்த்தையானவர் வானம் விட்டு இறங்கி வந்தாரு. உன்னையும் என்னையும் மீட்கவே வந்தாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு. உன்னையும் என்னையும் மீட்கவே வந்தாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு. ராசா இயேசு ராசா, ரோசா சரோனின் ரோசா, ராசா இயேசு ராசா, ரோசா சரோனின் ரோசா. ராசா வந்தாரு, இயேசு ராசா வந்தாரு, ரத்தம் சிந்தவே இயேசு மகராசா வந்தாரு. ராசா வந்தாரு, இயேசு ராசா வந்தாரு, வார்த்தையானவர் வானம் விட்டு இறங்கி வந்தாரு. கவலை கண்ணீரெல்லாம் துடைக்கவே வந்தாரு, வெட்கம் துக்கம் எல்லாம் மாற்றி விட்டாரு. கவலை கண்ணீரெல்லாம் துடைக்கவே வந்தாரு, துக்கம் வெட்கம் எல்லாம் மாற்றி விட்டாரு. ராசா இயேசு ராசா, ரோசா சரோனின் ரோசா, ராசா இயேசு ராசா, ரோசா சரோனின் ரோசா. ராசா வந்தாரு, இயேசு ராசா வந்தாரு, ரத்தம் சிந்தவே இயேசு மகராசா வந்தாரு. ராசா வந்தாரு, இயேசு ராசா வந்தாரு, வார்த்தையானவர் வானம் விட்டு வந்தாரு. கிராம மக்களுக்கு இன்றைய தினத்திலே உங்களை சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலே எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்த நான் இன்றைக்கு உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழ் மாநிலத்திலே தென்கோடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த நான் இன்று உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனெனில் நான் ஆராதிக்கிற இயேசு மிகவும் வல்லவர். நான் ஒரு நாளிலே என்னுடைய வாலிப வயதிலே குடிகாரனாய் சூதாடியாய் இருந்த என்னை இன்று உங்கள் மத்தியிலே குரல் கொடுக்க என் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு இன்று உங்களோடு பேச இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடிகாரனாய் சூதாடியாய் யாரையும் அடிக்கக்கூடிய ஒரு திமிர்வாதம் பிடித்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தேடி இயேசு வந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் உள்ளே நுழைந்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய குடி பழக்கங்கள் எல்லாம் மாறி போனது. மிகுந்த கஷ்ட சூழ்நிலையிலே சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு என்னை தொட்ட நேரத்தில் இருந்து வாழ்க்கை பிரகாசமானது. சந்தோஷம் அடைந்தேன், சமாதானத்தை அடைந்தேன். குடி வெறியிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது, சூதாட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது, கோபத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த விடுதலை உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு அந்த இயேசுவால் தான் கொடுக்க முடியும் என்றுதான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஆராதிக்கிற இயேசு மிகவும் நல்லவர், மிகவும் வல்லவர். அந்த இயேசு உங்களை தேடி இந்த நாளிலே என்னை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவர் வேணும், அந்த இயேசு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் இந்த இடத்திற்கு வாருங்கள். இந்த தேவனை, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்கிறவர்கள் வாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பெரிய காரியமா இருந்தாலும், குடிவெறியா இருந்தாலும் சரி, சூதாட்டமா இருந்தாலும் சரி, துன்மார்க்கமான பாதையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்க
நல்ல தேவனாய் இருக்கிறார், வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நெடும்புரை கிராமத்து மக்களுக்கு நான் சொல்லுவது, இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு மிகவும் நல்லவர், மிகவும் வல்லவர், உங்களை தேடி வந்திருக்கிறார். வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வேளையில என்னை மாற்றிய தேவன், நான் இன்னைக்கு ஒரு சாட்சியை நின்று கொண்டு இருக்கிற இந்த இடத்துல ஒன்றுக்கு உதவாதவனாய் இருந்தவனை சாட்சியாக நிறுத்துகிற தேவன் உங்களையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். வாருங்கள், அந்த இயேசுவை தேடி வாருங்கள் என்று உங்களை நான் மிகவும் பணிவன்புடன் கூப்பிடுகிறேன். எங்கள் முகவரி விடுதலை கிறிஸ்துவின் சபை, பிரைடு விருட்சம், நெடும்புரை 4 ரோடு ஜங்ஷன். நெடும்புரை 4 ரோடு ஜங்ஷன், மாரிநல்லூர் போகிற வழியிலே இடதுபுறம் பிரைடு விருட்சம் என்று போர்டு இருக்கும். அது உள்ளே விசுவாச தோட்டம் என்ற நமது இடம் இருக்கிறது. காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. உங்களுக்காக இலவசமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வாருங்கள், வாருங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிராமவாசிகளுக்கு ஓர் முக்கியமான காரியத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களே, வயோதிகர்களே, நண்பர்களே, அன்பர்களே, சிறு பிள்ளைகளே எல்லோரும் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு 5 நிமிடம் நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். நாங்கள் இங்கே இயேசுவை கொண்டு வந்திருக்கிறோம், இயேசுவை சொல்ல வந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த இயேசுவினிடத்திலே எல்லாம் இருக்கிறது. மனித குலத்துக்கு தேவையான எல்லாமே இயேசுவினிடத்திலே இருக்கிறது. மனிதன் தேடிக்கொண்டிருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான விடை இயேசுவினிடத்திலே இருக்கிறது. நீங்கள் கண்ணீரிலே இருக்கிறீர்களா, கஷ்டத்திலே இருக்கிறீர்களா, அல்லது பணம் அதிகமாக இருந்தும் உங்களுக்கு நிம்மதி இல்லையா? எல்லாவற்றுக்கும் இயேசுவினிடத்தில் விடை உண்டு. இந்த இயேசுவாலே வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். தீரா நோயிலிருந்து இந்த இயேசுவாலே விடுதலை கொடுக்க முடியும். டாக்டர்களால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தீர்களானால் கூட இந்த இயேசுவாலே விடுதலை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் நாங்கள் இதை விசேஷமாய் சொல்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத வியாதிகள், தீர்க்க முடியாத நோய்கள் அநேகமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க முடியாத வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் இயேசுவால் மட்டுமே ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லுகிறோம். ஏனெனில் நாங்கள் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாய் உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரியும், ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவரோ இம்மாநிலத்து என்ற பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த பழமொழிக்கு எதிர்மறையாக நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த இயேசு அவர் சொன்னபடியே மரித்து, சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த பூமியிலே அவர் சாட்சி அளித்தார். இந்த இயேசுவாலே மரணத்தையே ஜெயிக்க முடியும் என்றால் சாதாரண வியாதிகளை ஏன் ஜெயிக்க முடியாது? இந்த இயேசுவாலே மரணத்தையே ஜெயிக்க முடியும் என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை ஏன் தீர்க்க முடியாது? இந்த இயேசுவாலே மரணத்தையே ஜெயிக்க முடியும் என்றால் உங்களுடைய கஷ்டங்களை ஏன் தீர்க்க முடியாது? உங்களுக்கு தெரியும், சிவாஜி கணேசன் ஒரு பாடல் பாடியிருப்பார். உங்களுக்கு தெரியும், எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கோர் மருந்தினை கண்டேனா, கண்டிருந்தால் எரியும் நெருப்பில் அவளை விடுவேனா என்று அவருடைய மனைவியை பார்த்து பாடுவார். இந்த உலகம், இந்த விஞ்ஞான உலகம் எலும்புக்கும் சதைக்கும், அதாவது எலும்பு நோய்க்கும் சதை நோய்க்கும், சதையில ஏற்படுகிற நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு ஒரு மருந்து கண்டுபிடித்தவன் இந்த லோகத்தில் இல்லவே இல்லை. இந்த மரணத்திற்கு மருந்து கண்டுபிடித்த ஒரே ஒரு நபர் நாங்கள் இங்கே உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மரணத்திற்கே மருந்து வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் உங்கள் எல்லா வியாதிகளுக்கும், நோய்களுக்கும், உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் மருந்து வைத்திருக்கிறார். நாங்கள் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசுவாலே வெறும் வியாதியிலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, இப்போது
தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு மாறுதல், ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்த முடியும். இந்த காலத்திலே சிறு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை நாங்கள் இங்கே பிரசங்கிக்கிற ஆண்டவராலே பாதுகாப்பு கொடுக்க முடியும். உங்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒருவனாலும் தொட முடியாத அளவுக்கு அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, எல்லா காரியத்திலேயும் இந்த இயேசுவாலே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதனாலே இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த இயேசுவிடத்தில் வாருங்கள். இந்த இயேசுவிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயம் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் ஏதோ அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிகிறவர்கள் அல்ல. யாரோ கொடுக்கும் பணத்தை வாங்கி சாப்பிடுகிறவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் நல்ல முறையில் வேலை செய்து எங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு டீசென்டான ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கிறோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை உங்களை போல நாங்கள் அனுபவிக்காமல் உங்களுக்கு நற்செய்தி ஏன் சொல்ல வந்திருக்கிறோம் என்றால், நிச்சயமா இந்த இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவையானவர். அதனாலே இங்கே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு பெரிய கான்ட்ராக்டர், என்ஜினியர். நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். அதையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த ராத்திரியை, இந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் சல்லாவுமாய் உல்லாசமாய் அனுபவித்திருக்க முடியும். ஆனாலும் இங்கே வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், உலகத்திலே மனிதன் எதையுமே பகிர்ந்து கொடுக்க மாட்டான். பணத்தை பகிர்ந்து கொடுக்க மாட்டான், உடைமைகளை பகிர்ந்து கொடுக்க மாட்டான். ஆனால் நாங்கள் இயேசுவின் விடுதலையை இங்கே நாம் பெற்ற இன்பம் பெருகி வையகம் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் இயேசுவாலே விடுதலை பெறுவீர்கள் என்று நாங்கள் உறுதியிட்டு சொல்லுகிறோம். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். நீங்கள் எவராய் இருந்தாலும் சரி, உங்களுக்காக இயேசு பாடுபட்டிருக்கிறார். ஏதோ இயேசு எங்கேயோ இருக்கிறார், வெள்ளைக்கார சாமி எங்கேயோ இருந்து வந்தார் என்று எண்ணி விடாதீர்கள். இங்கே நெடும்பறை கிராமத்தில் இருக்கிற உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். இந்த நெடும்பறை கிராமத்தில் இருக்கிற உங்களுடைய வியாதியை போக்கத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். இந்த நெடும்பறை கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். விடுதலை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வீட்டிலே சமாதானம் கிடைக்கும். இதற்கு நாங்கள் கேரண்டி கேரண்டி கேரண்டி. இங்கே ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். அவர் ஜபித்துக் கொள்வதற்காக இங்கே அவர் வந்திருக்கிறார். அவரை போல உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லை என்று அவர் வந்திருக்கிறார்கள். அவருக்காய் நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம், அவருக்காய் ஜபிக்க போகிறோம். அவரை போல உங்களுக்கும் தீரா வியாதி, மனநோவு ஏதாவது உங்களுக்கு இருக்கும் என்றால், உடல் வலி இருக்கும் என்றால், கால்வலி, கைவலி, தலைவலி, எந்த வழியாக இருந்தாலும் சரி, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, இங்கே வாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் வெட்கப்படாமல், நீங்கள் அசிங்கப்படாமல், நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வாருங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண, பிரார்த்தனை பண்ண இங்கே நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் வந்தால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் மற்றவர்களை பார்த்து வெட்கப்படாதீர்கள். மற்றவர்கள் இருக்கிறார்களோ என்று யோசிக்காதீர்கள். அவர்கள் எங்களை ஏளனமாய் பேசுவார்களே என்று எண்ணாதீர்கள். அவர்கள் எல்லாம் உங்கள் பிரச்சனைக்கு துணையாக வந்து நிற்க மாட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிற இயேசுவோ உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் துணையாக வந்து நிற்பார். உங்களுடைய எல்லா அந்தரங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கும் விடுதலை கொடுக்க இந்த இயேசு தயாரா இருக்கிறார். அம்மா வாங்க, ஐயா வாங்க, அண்ணன்மார்களே வாங்க, தம்பிமார்களே வாங்க. இயேசு விடுதலை கொடுக்கிறார். வாருங்க வாருங்க வாருங்க. என்ன பிரச்சனை? பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சா? என்ன பண்றாங்க? சொத்து விஷயத்தில் பிராமணம் வருது. சரி, இதுல இருந்து விடுதலை நம்ம ஆண்டவர் இயேசு கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? முழுமையாக நம்புறீங்களா? சரி, நம்ம எல்லாரும் கேட்கிறோம்.
மகா பரிசுமுள்ள பரம்புதாவையும் எனக்கு ஒரு நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். இந்த மகனை இந்த தெருவிலே இந்த இடத்துல நீர் கொண்டு வந்தது ஒரு பெரிய காரியத்துக்காக நிறைவேற போட்டுக்காய். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எந்த மகனுக்கு இருந்தாலும் என்ன விடுதலை கிடைக்க வேண்டுமோ வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி பரிபூர்ண விடுதலை தேவன் இப்பொழுது கட்டளையிட வேண்டும். இவருடைய எழுப்புதல் எல்லாம் நிச்சயமாய் இவர் நல்லபடியாய் இப்பொழுது எனக்கு நல்ல சமாதானம் கிடைக்கிறது என்று சொல்லும்படியாய் தேவன் நடத்த போறதுக்கு ஆயிசோதரம். அதை நாங்கள் இந்த பகுதி மக்கள் எல்லாம் கேட்க போறதுக்கு ஆயிசோதரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. கவலைப்படாதீங்க. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. கால்வலியா எவ்வளோ நாளா இருக்கு? சரி 10 வருஷமா இருக்குதுமே. ஏசப்பா ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுதே சுகம் கொடுப்பாரா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? மகா பரிசுமுள்ள பரம்புதாவை விசேஷமா இந்த மகளை உங்களுடைய பாதத்தில் நிச்சயமாக இந்த நிமிஷத்திலே நீ சுகம் கொடுப்பீர் என்று இவர் கொடுத்த விசுவாச அறிக்கையை என் தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக சொல்கிறார். நிச்சயமா இந்த அறிக்கைக்கு நிச்சயமா நீ பதில் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய கால் வழியிலிருந்து என் தேவன் பரிபூர்ண விடுதலை கொடுத்து விட்டீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவர் நிச்சயமாய் கால் வழியிலிருந்து விடுதலை ஆகிவிட்டது என்று சொல்ல போறதுக்காக சொல்கிறோம். நாமத்தினாலே இந்த காலு காலா உதவிக்க பார்க்கலாம். இந்த காலம் மாத்திரம் நல்லா வண்டிங்க, நல்லா வண்டி நடந்து போங்க. சொம்மாயை திட்டு போங்க. சரியா? சொம்மாயை திட்டு போங்க. ராத்திரிக்கு நல்லா திட்டு உங்களுக்கு என்னவா பரவாயில்ல தின்னாங்களா? நீங்கம்மா உங்களுக்கு உங்களுக்கு வெக்கப்படாதீங்க. ரொம்ப இதுவரை வந்தாங்க சொல்லுமா. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாக்கா இயேசு அவர் தெய்வம் நம்பிக்கை தான் போய் பிரச்சனை கூட விடுதலை கிடைக்கும். சரியா? நம்புறீங்களா? பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக மகா பரிசுமுள்ள பரம்புதான் இந்த மகளுடைய கர்த்தாவை தங்கச்சி குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைகளை இருக்கிறவர் நீர் மாற்றம் எங்களுக்கெல்லாம் இப்பொழுது நாங்கள் கையை நீட்டி இருக்கிறோமே. எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இந்த ஊரில் வந்து சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மகளுக்கும் கொடுக்க போறதுக்காய் அதமாயிட்டு சீக்கிரத்தில் நடந்துடும் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? சர்ஜரி பண்ணி சீக்கிரமா தப்பு ஒன்றும் இல்லை. தப்பு ஒன்றும் இல்லை. அது ரொம்ப சுகாதாரம் இல்லை. 2 நேரத்தில் கூட ஒரு பையனுடைய மகனுக்கு இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் பண்ணி வைக்கிறோம். ஒரே நாள் போக வேண்டியது முடிக்க வேண்டியது 3 நாளில் ஆறி போயிடும். கவலையே வேண்டாம். சரியா? அது சுகாதாரத்துக்கு அடுத்த காரியம். இப்போ பல்லு பிராபலம்னா புரிஞ்சிடறோம்ல.
அல்லது அதுக்கு ஏதாவது மருந்து போடுறோம்ல, அது போல் அது கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பிறப்பிலேயே வந்த குறைபாடு அது. அதனால் கவலைப்பட வேண்டாம். சரியாக டாக்டர் சொல்கிறபடியே நல்ல டாக்டரை போய் நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க. நல்லபடியாக டாக்டர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்லதை கொடுப்பாருன்னு நம்புங்க. ரைட்டா? இருக்கலாமா? பரிசுமுள்ள பரம்புதாவே நன்றியோடு சோதனை இந்த மகனை உடைய இந்த மகளை உடைய பாதமத்தில் வைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த மகனுக்கு கர்த்தாவே இந்த ப்ராப்ளம் இருக்கிறது என் தேவன் அறிகிறீர். தோல் மூடி இருக்கிறது என் தேவன் அறிகிறீர். நிச்சயமாய் அதை கட் பண்ண வேண்டும் என்று டாக்டர் சொல்கிறார்கள். நிச்சயமாய் எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் வெற்றிகரமாய் செய்து முடிக்கும். டாக்டர்களாலோ அல்லது உம்முடைய தீர்மானத்தினாலோ இந்த காரியம் வெற்றிகரமாய் நடக்க போறதுக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். என் தேவன் செய்து முடித்து விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாரும். ஆமென். என் மகனுக்கு நல்லபடியா ஆகிவிட்டது என்ற ஒரு விசுவாசத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவே தெய்வம் என்று நினைக்க இந்த அம்மாவுக்கு உள்ளத்தில் அதிகமா பேசும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். ஆமென். சவாரி சரியா வரமாட்டேங்க. கார் வாங்கிருக்கீங்களா ஆட்டோவா? கார் வாங்கிருக்கீங்களா? டாடா வருமானம் கஷ்டமாக மாதிரி. நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து நல்ல வெற்றியை கொடுத்து நல்ல அந்த இதில் பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல கிடைக்க தேவன் வழிநடத்து வர நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா தான் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டா? ஓ தேவனே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. இயேசுவின் பாதபடியிலே இவரை நாங்கள் தலையை தொடுகிறோம் ஐயா. எங்கள் மூலமாக இவருக்குள்ளே வல்லமை புறப்பட்டு ஓடுவதாக தேவன் நாமம் மகிமைப்படட்டும். நிச்சயமாய் அன்றைக்கு வந்து இவர்கள் ஜெபித்தார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபித்தார்களே, இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினேனே, இன்றைக்கு எனக்கு நல்ல பிசினஸ் கிடைக்கிறதே என்று இவர் வாயினாலே சொல்லத்தக்கதாய் இந்த பகுதி மக்கள் எல்லாம் அதை கேட்கத்தக்கதாய் தேவன் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. உம்மால் கூடாது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் சோதரம், அதை நாங்கள் எல்லாரும் கேட்க போறதுக்காய் சோதரம். இந்த மகன் சந்தோஷமாய் இருக்க போறதுக்காய் சோதரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். ஆமென். நம்பிக்கையோட போங்க அங்கிள். இந்த பாப்பாக்கு படி என்ன கிளாஸ் படிக்கிற? 7th படிப்பு வர மாட்டேங்குதா? எத்தனை மார்க் வாங்குவ? 60-58. வெரி குட். கர்த்தர் நல்லவா. இல்லை நீங்கள் 60க்கு 60 வாங்கணும்ல, அதுதான் ஆசை உங்களுக்கு. நம்ம ஆண்டவர் ஏசப்பா உங்களுக்கு சிவரா. ஏசப்பா நம்புறீங்களாமா? நீங்கள் நம்புனா உங்கள் பிள்ளைகளை கிடைக்கும். நீங்கள் நம்புனா உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுமுள்ள பரவுதாவே நன்றியோடு சொல்லுடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மகளுக்கு கர்த்தாவே நல்ல சுகத்தை தாரும் ஐயா, நல்ல பலத்தை தாரும் ஐயா, நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியும் கொடுக்க வேண்டுமாய். படிப்புல நிறைய மார்க்குகள் வாங்க என் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். இதை பார்த்து கர்த்தாவே அவருடைய அம்மாவுக்கு கர்த்தாவே இயேசுவே ஆண்டவர் என்று இவர் எல்லா இடங்களிலும் சொல்லத்தக்கதாய் தேவன் நடத்த போறதுக்காய் சொல்லுங்கள். அதை நாங்கள் எல்லாரும் கேட்க போகிறோம். இந்த பகுதி மக்கள் எல்லாம் சாட்சியாய் கேட்க போகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். 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 நம்பிக்கையோட போங்க. எல்லாம் வலிக்குது. டாக்டர்கிட்ட எதுவும் போறீங்களா? இந்த டாக்டர்கிட்ட வந்துட்டீங்க, நம்ம டாக்டர்கிட்ட வந்துட்டீங்களா? உங்க டாக்டர் எங்க டாக்டர் இல்லையா? ஏசப்பா தான் பெரிய டாக்டர். ஏசப்பாவில் எல்லா காரியம் நடக்குமா? சேர்ந்தவங்களே உயிரோடு எழுப்பியிருக்காரு அவரு. ஆனால் இப்போ உங்களுடைய வலி கிளி எல்லாம், உடம்பு வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் சரியாயிடும். கேட்டா நம்புறீங்களா?
இந்த அம்மாவை உங்களுடைய பாதபடியிலே வைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா வலியும் தீரும் என்ற நம்பிக்கையோடு இந்த தெருவிலே இந்த இடத்துக்கு வந்திருக்கார்கள் கர்த்தாவே. இப்படியாய் நீரே கூட்டி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. கூட்டி வந்த தேவன் நிச்சயமாய் சுகத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது சுகத்தோடு போகட்டும், எந்த வலியும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நடத்த போறதுக்காய் சொல்லுங்கள். நீரே ஆண்டவர் என்று தொடர்ந்து சொல்லட்டும். தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், 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 ஆமென். போங்க, நல்லா இருக்கீங்க நினைச்சுக்கிட்டே போங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா இருக்கீங்க. அப்படி கண்ணிலே போடக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், எல்லாத்திலிருந்து விடுதலை உண்டு. நாங்கள்லாம் எங்கெங்கோ பிறந்தவங்க வளர்ந்தவங்க எப்படி விடுதலை நாங்கள்லாம். கால் நோவு தானே, மாறு நோவுது, கால் நோவுது. இனிமே அந்த காரியமே நடக்காது. சரிதா? ஓ பரலா சங்கோ நமிக்கா நமாரலப்பா. ஓ என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவே, இந்த மகளை உடைய பாதங்களில் வைக்கிறேன். கர்த்தாவே, இந்த மகளுக்கு மார்பு நோய் இருக்கிறது, முட்டிக்கால் நோய் இருக்கிறது, எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர் ஐயா. இந்த இடத்திற்கு வந்து உம்முடைய நாமத்தினாலே இந்த இடத்துல சுகம் கிடைக்கும் என்று இந்த மகளை கொண்டு வந்திருக்கிறீர். இப்பொழுதே நீ சுகத்தை கொடுத்து விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தேவன் அல்லவா? நீ எல்லாவற்றையும் இப்பொழுதே சுகத்தை கொடுத்து விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோமாயிட்டின்னு சொல்லிட்டு போகணும். போகும்போது ஆயிடுச்சு போங்க. என்ன செய்வீங்க? மேட்சி வேலை என்ன செய்வீங்க? உங்களுக்கு கை காலம் இயேசுக்கு உங்களுக்கு சோம்பல் பாரா நம்புறீங்களா? இப்போவே சுகத்தை பெற ஆசையா இருக்கா? இப்போவே இயேசு நீங்கள் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டால் போதும். ஓ thank you Lord, hallelujah. வரஹாதி வானங்களிலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இந்த மகனின் மேலே தலையிலே நாங்கள் கரங்களை வைத்திருக்கிறோம். யாருடைய தலையிலே கரங்களை வைக்கிறீர்களோ அவர்கள் சுகமாவார்கள். அப்படியா இந்த மகனுக்கு இப்பொழுது நீ சுகத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காதப்பா. ஓ நீ பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் நன்றி. வலியெல்லாம் தீர்ந்து விட்டது என்று இவர் சொல்லத்தக்கதாய், இந்த பகுதி மக்கள் எல்லாம் அதை சாட்சியாய் கேட்கத்தக்கதாய், உடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் சொல்லுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம் வலிகளெல்லாம் போயிடுச்சு, நல்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கை காலம் ஆட்டுங்க. காவலே போடாதீங்க, காவலே போடக்கூடாது. போங்க. என்ன செய்யுங்க? நல்லா படிக்கணும். நான் பாரு 100 மார்க் தரேன். ஆமாம், மேத்ஸில் நான் தான் 100. என் கிளாஸ்லேயே அதான் ஃபஸ்ட்டு. நீ அதே போல் வருவியா? வந்துடுவியா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இயேசுவை நம்புங்க, எல்லா காரியங்களும் ரைட்டா. நீங்கள் அவங்க அம்மாவா? நீங்கள் நம்பினா தான் உங்கள் பையன் நல்லா இருப்பார். நீங்கள் நம்பினா தான் வீட்டுக்காரர் நல்லா இருப்பார். சரியா? நான் ஜெபிக்கலாமா? மகா பரிசுமுள்ள பரம்புதாவே, நன்றியோடு சோதரிக்கிறையா. இந்த மகனை உடைய பாதமுள்ள வைக்கிறேன். அப்பா, ஞானத்தை கொடுக்கிறவர் நீர்தானே, அறிவை கொடுக்கிறவர் நீர்தானே. உம்மிடத்திலே வந்தால் ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், மார்க்கு கிடைக்கும், நிறைய மார்க்குகள் கிடைக்கும், படித்து முன்னேறலாம் என்ற விசுவாசத்தோடு இந்த மகனும் இவருடைய அம்மாவும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் ஐயா. அவருடைய உள்ளத்தை கண்ணோக்கி பாருங்க. நிச்சயமாய் தேவன் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவன் அப்படியாய் கொடுக்க போறதுக்காய் சோத்திரம். இவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், வேலத்தை தாரும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், 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 ஆமென். போ. அவ்வளவுதான். நல்ல படிக்க